ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 20 நாளைக்கு மேலேயே இருக்குங்க. சில பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் என்னுடைய ஹெல்த் இஷ்யூ, இதனால தான் நான் வீடியோ போடலைங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு நெத்திலி மீன் இறாலும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெத்திலி மீன் நான் வச்சதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. கத்திரி எடுத்து நெத்திலி மீன் மண்டையிலேருந்து சைடில் உள்ள குடல் வரைக்கும் வெட்டி விட்டு வாழை வெட்டினோம்னா சூப்பராக மீனை வெட்டி விட்டுடலாம். இதுக்கு பெரிய செதிலோ முள்ளோ எதுவுமே இருக்காது. ஈஸியாக அந்த மீனை க்ளீன் பண்ணிடலாம். மீனெல்லாம் கட் பண்ணி எடுக்கவும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா உரசி ஒரு 4-5 தண்ணியில் நல்லா கழுவி கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்தால் நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ண நெத்திலி மீனை குழம்பு வச்சுட்டு இறாலை அப்படியே கொஞ்சமாக வறுத்த மாதிரி வைக்க போகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடேறவும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கிடலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா கருக வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சி வதங்கி வந்துடும். அந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்து கரைச்சி அது கூட சேர்த்து மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கனால கொஞ்சமாக உப்பு போட்டு குழம்ப நல்லா கலக்கி மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வாசம் வரும்போது நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி மீனை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீனை பக்கடா போடலான்னு வச்சுருக்கேன். மீனை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப்